மோகமும் முத்துசாமியும் மனமொத்த தம்பதிகள். அவங்களுக்கு பெண் குழந்தைகள் கிடையாது. பொறந்தது எல்லாமே ஆண் குழந்தைகள் தான். மகன்கள் இருந்தா அந்த வீட்டுக்கு மருமகள்கள் வரத்தானே செய்வாங்க. அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்த 4வது மருமகள பத்தி சொல்றது தான் இந்த சிறுகதை. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு கல்யாணராமன் அவர்கள் எழுதிய 4வது மருமகள் என்ற சிறுகதையத்தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். காவிரி கரையில கிராமத்துல அமைஞ்ச ஒரு அழகான வீடு அது. அந்த வீட்டுக்கு பின்னால புழுதி குப்பை மண்ணுல கொழு கொழுன்னு வளர்ந்து கொலத்தள்ளி நிக்கிற வாழை மரங்கள் 20, 30 இருக்கும். அதுக்கு பிறகு காவேரி கரை வரைக்கும் தென்னந்தோப்பு. தென்னந்தோப்பு முடிஞ்சதும் கொல்லையில பெரிய வேலி. மொரட்டு எருமை கூட அங்க உள்ள நுழைய முடியாது. அந்த கொல்லையோட படல திறந்துகிட்டு காவிரி கரையோட ஒத்தையடி பாதையில மூங்கில் புதர்களுக்கு நடுவுல 10 அடி நடந்தா போதும். காவேரி துறையோட படிக்கட்டு வந்துரும். ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போதே காத்தாங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும். கத்திரி பிஞ்சு முருங்கைக்காயும் அவர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னால வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். காலையில கருக்கல்ல பக்கரிய கூட்டிக்கிட்டு வாய்க்காலுக்கு போன அவரு வாய்க்கால அடைச்சு மடை போட்டு வயல்கள்ல தண்ணீர் கட்டிட்டு திரும்பி வரும்போது வரப்புல பூவும் பிஞ்சுமா படர்ந்திருந்த பரங்கியில ஒரு பிஞ்ச பிட்டு எடுத்துட்டு வருவாரு. வயல்ல இருந்து வரும்போது வழி நெடுக கண்ல பட்டவங்க கிட்டலாம் அவர் பேசிட்டு தான் வருவாரு. அவரா பேசாட்டாலும் அவங்களா பேசுவாங்க. அது மனசுகளுக்கு இடையில இருக்கிற உறவு. வீட்டுக்கு வர்ற வழியிலேயே கண்டவங்க கிட்டலாம் நியாய விசாரணை, தீர்ப்பு, வழக்கு, கொடுக்கல் வாங்கல் கணக்கு இதையெல்லாம் பேசிக்கிட்டு தான் அவர் வீட்டுக்கு வந்து சேருவாரு. அவரோட வீடு 2 கட்டு வீடு. வீட்ல நெற்களஞ்சியங்கள் சோரோடு சுவரா தனி அறைய போல இருக்கும். வீட்டுக்கு முன்னால மாட்டு கொட்டகை. அங்க அரை தென்னை உயரத்துக்கு வைக்கோல் போர் இருக்கும். கறவைகளும் உழவு மாடுகளுமா கொட்டகையை அடைச்சுக்கிட்டு இருக்கும். யார்கிட்டயாவது நிலங்கள குத்தகைக்கு விட்டுட்டு, வீட்ட வாடகைக்கு போட்டுட்டு, தன்னோட வந்து நகரத்துல இருக்க சொல்லி, பெரியவன் முரளி எத்தனையோ தடவ வற்புறுத்தி எழுதி எழுதி ஓஞ்சு போயிட்டான். அவன் பூனால இருந்தான். படிச்சு முடிச்சு வேலை கிடைச்சது முதலே அங்கதான் இருக்கான். திருமணம் ஆகுற வரைக்கும் நண்பர்களோட அறையில இருந்தான். திருமணமானதும் மனைவிய அழைச்சுக்கிட்டு போய் தனி குடித்தனம் இருக்க ஆரம்பிச்சுட்டான். இப்போ அவனுக்கும் 2 குழந்தைகள் ஆயிருச்சு. இப்போ அம்மாவ அழைக்கிறான், அப்பாவ அழைக்கிறான். நிலங்கள குத்தகைக்கு விட்டுட்டு வாங்கங்கிறான். அடுத்தவன் முகுந்தன் சென்னையில இருக்கான். சென்னையோட சிறப்புமிக்க வாழ்க்கையில ஒன்றி கலந்து போயிட்டான். அத்தோட அவனுக்கு 3 குழந்தைகள். அவனும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எத்தனையோ எத்தனை அழைப்புகள், வேண்டுகோள்கள் விடுத்து பார்த்துட்டான். அவங்க அவனோட சென்னைக்கு வந்துட்டா அவனுக்கு உதவியா இருக்குமா? யாருக்குங்கிறது மட்டும் தான் தெரியல. முகுந்தனும் அவனுடைய மனைவியும் வேலைக்கு போறவங்க. குழந்தைகளையும் வீட்டையும் பொறுப்போடு பார்த்துக்க கிழங்கள் வீட்டோடு வந்து கிடக்கட்டுமேங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கும். இளையவன் கடைக்குட்டி கண்ணனுக்கு திருமண ஏற்பாடுகள் ஒரு விதமா முடிவாயிருச்சு. அவனுக்கு கோயம்புத்தூர்ல வேலை. படிப்பு முடிஞ்சு ஒரு வருஷம் எங்க அம்மா அப்பா கூட தான் இருந்தான். வேலைகளுக்கு விண்ணப்பம் அனுப்புற வேலையே அவனுக்கு சரியா இருந்தது. இன்ஜினியரான அவனுக்கு கோயம்புத்தூர்ல பயிற்சிக்காக இடம் கொடுத்தாங்க. பயிற்சி முடிஞ்சதும் அங்கேயே அவன் வேலையை ஏத்துக்கிட்டான். இனிமே திருமணம். திருமணம் முடிஞ்சதும் என்ன செய்வான்? தான் மனைவியை அழைச்சுக்கிட்டு அவனும் ஓடி போயிருவான். பிறகு அம்மா நீ வா, அப்பா நீ வா அப்படின்னு முரளியையும் முகுந்தனையும் போலவே கடிதம் எழுதுவான். இப்படித்தான் குஞ்சுகள் என்னைக்கோ ஒரு நாள் கூட்டை விட்டு பறந்து போயிருது. பிறகு தாய் பறவை எந்த நிலையில, எந்த இடத்துல, எந்த காலத்துல அந்த குஞ்சுகளை சந்திக்க முடியுமோ, அப்ப என்ன நினைக்குமோ? ஆனா பிரிவை நினைக்கும்போது, இப்படி கலங்குற மனித தாயுடைய மனச போல வேறு எந்த உயிரினத்துக்கும் அமைய வேண்டான்னு தான் முத்துசாமிக்கு தோணும். மகன் தான் அழைக்கிறானேன்னு மகன் வீட்டுக்கு போய் தங்குனாலும், அவளும் அவ கணவர் முத்துசாமியும் எத்தன நாட்கள் அங்க தங்கியிர முடியும்? அப்படி தங்கி இருக்கிற நாட்கள்லயும் அடிக்கடி ஊர் நெனைப்பு, வீட்டு நெனைப்பு, தோட்ட நெனைப்பு, அப்புறம் இருக்கவே இருக்கு காவிரி ஆறும், கரையும், படிக்கட்டும், மாடும், கண்ணும். யார் வந்தாலும், யார் போனாலும் கடைசியில அந்த சின்ன ஊர்ல, அவ்ளோ பெரிய வீட்ல ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிட்டு, ஒருத்தருக்காக ஒருத்தர் அந்த நாள் முதலா இந்த நாள் வரைக்கும் கடமையோட உயிரா ஒன்றி போனவங்க மோகமும், முத்துசாமியும் தான்.
ஏதாவது விழா, சிறப்பு நிகழ்ச்சின்னா மாத கணக்குல கடித போக்குவரத்த வச்சுக்கிட்ட பிறகு, பூனாவில இருந்து மூத்தவனும், சென்னையில இருந்து அடுத்தவனும் குடும்பத்தோட வந்து சேருவாங்க. இப்போ அவங்க 2 பேர் குடும்பமும் வந்தாச்சு. வந்த 2 நாட்களுக்குள்ளேயே மூத்த மருமகளுக்கு ஊர் புடிக்காம போயிருச்சு. அது எப்படி ஊர் புடிக்காம போகும்? அவ தான் ஊர் புடிக்கிற மாதிரி தன்னுடைய மனச ஏற்படுத்திக்கணும். ஆனா, அவ வந்ததுல இருந்து அடிக்கடி அலுத்துக்கிட்டு இருக்கா. மூத்தவளோட தானும் சேர்ந்துக்கலன்னா, அது ஒரு நாகரீக குறைவுன்னு நெனச்சோ என்னவோ, அடுத்த மருமகளும் அவ கூட சேர்ந்து அலுத்துக்கிட்டா. 2 பேரும் ஊர்ல இல்லாத பொருட்கள, இல்லாத பொழுதுபோக்குகள நெனச்சுக்கிட்டு சோர்ந்து போறாங்க. ஒரு சினிமா உண்டா? கடைவீதி உண்டா? அது உண்டா, இது உண்டான்னு ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்குன்னே ஆங்கிலத்துல ஒரு சொல்ல படிச்சுக்கிட்டு, அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிறாங்க. போர் அடிக்குதாம், போரு. அது என்ன போரோ தெரியல. அடிக்கிற போர குவிச்சு போட்டா, மாடுகளுக்கு தீனி ஆயிட்டு போகுது. பெரியவங்க தான் இப்படி. ஆனா குழந்தைகளுக்கு எந்த ஊரா இருந்தாலும் கும்மாளம் தான். அவங்களோட பேசுறது, அவங்களோட கூத்தடிக்கும்போது கண்டிக்கிறது, காவிரியில காலடி வைக்கவே பயப்படுற குழந்தைகளுடைய அச்சத்த பார்த்து சிரிக்கிறது, எல்லாமே மோகத்துக்கு நல்ல பொழுதுபோக்கா இருக்கும். இந்த குழந்தைகள போல முரளியும், முகுந்தனும் குழந்தைகளா இருந்து, இந்த வீட்ட நிறைச்சுக்கிட்டு வந்த காலந்தான் அவளுக்கு அடிக்கடி நினைவுக்கு வரும். கூடத்துல சின்ன பேர குழந்தை தரையில கிடந்து தவழ்ந்துகிட்டு இருந்தது. வீட்டுக்கே தங்க விளக்கு ஏத்தி வச்ச மாதிரி ஒரு தனி அழகு வந்திருந்தது. ஆனா, நாளைக்கே ஊருக்கு ஓடி போகணும்னு மருமகள்கள் 2 பேரும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூடாரத்த பிரிக்க தொடங்கிட்டாங்க. அவங்களுடைய வார்த்தைகளுக்கும், கஞ்சாடைக்கும் ஆடுற அவங்களுடைய புருஷன்மாரும் பட்டு புடவைகள மடிச்சு குடுக்க உதவி செய்றாங்க. மூட்டை முடிச்சுகள கட்டத் தொடங்கிட்டாங்க. கடைசியில எப்பவும் பேசுற மாதிரி சடங்க போல ஒரு பேச்சு. "ஏம்மா, நீயும் அப்பாவும் எங்களோட வந்து 1 மாசம் இருந்துட்டு வரக்கூடாதா?" அப்படின்னு. "வரணும்ப்பா. என்னப்பா செய்றது? நீயே தான் பார்க்குறியே! வீட்ல எவ்வளவு கவனிக்க வேண்டியிருக்கு. இப்போ நீ மட்டும் போயேன். குழந்தைகளும், உன் மனைவியும் இங்க 1 மாசம் இருக்கட்டும். அப்புறம் நானே அழைச்சுட்டு வந்து விட்டுட்டு வரேன்." அப்படின்னு சொல்லுவா மோகம். "அப்போ நான் என்னம்மா செய்றது சாப்பாட்டுக்கு?" அப்படின்னு கேட்பான் மகன். "1 மாசம் தானேடா! உன் வீட்டுக்காரி 1 மாசம் இருக்கட்டும். முகுந்த வீட்டுக்காரி 1 மாசம் இருக்கட்டும். இப்படியே மாத்தி மாத்தி இங்க இருந்தா எனக்கு துணையா இருக்கும். வீடும் கலகலப்பா இருக்கும். ஊர்ல எவ்வளவோ பேரு என்ன போல இருக்கிறவங்க மருமகளோட, குழந்தை குட்டிகளோட இருந்து குடும்பம் நடத்துறத பார்க்கும்போது எனக்கு பொறாமையா தான் இருக்கு. ஆனா என்ன செய்றது? அப்படின்னு அலுத்துக்கிட்டா மோகம். அத கேட்ட மகன், அம்மா, தூரத்து பச்சையா இருக்கிறது தாம்மா எப்பவும் அழகு. குழந்தைகள் கான்வென்ட்ல படிக்கிறாங்க. இங்க அவங்கள விட்டுட்டு என்ன பண்றது? அப்படின்னு கேட்டான் அவன். ஏதோ சொல்லி, எதையோ பேசிட்டு அவங்க புறப்பட்டு போயிர்றாங்க. விழிக்கடையில தேங்குற கண்ணீர தொடச்சுக்கிட்டு, அவங்களுக்கு விடை கொடுத்து அனுப்புறான் மோகம். ரயில் நிலையம் வரைக்கும் போயிட்டு வர்றாரு முத்துசாமி. அவங்க போன பிறகு 2 நாட்களுக்கு கிளிகள் பறந்து போயிட்ட மொட்டை மரம் மாதிரியும், விடுமுறை நேரத்து பள்ளிக்கூடம் போலவும் வீடு விரிச்சுன்னு இருக்கு. பிறகு அதுவே பழக்கமாயிருது. "ஏ பக்கிரி, மாட்டுக்கு தீனி வச்சுட்டியா? கறக்கலாமா? தொட்டியில தண்ணி இருக்கான்னு பாத்துட்டியா?" அந்த வீட்ல எந்த குரலுக்கும் பக்கிரி தான் குரல் கொடுப்பான். ஒரு வகையில இந்த வீட்ல வந்து பொறக்காத மகன் அவன். எதையும் பொறுப்பு உணர்ந்து தானே செய்யக்கூடியவன். அம்மா அம்மான்னு சுத்தி வருவான். எப்பவும் ஏதாவது ஒரு வேலையோடயே வருவான். வேடிக்கையாவும் பேசி சிரிப்பான். உரிமையோட எதையும் சொல்லுவான். உரிமையோட செய்யவும் செய்வான். அவனுக்கு நெருக்கமான உறவுன்னு யாரும் கிடையாது. எல்லாமே மோகமும் முத்துசாமியும் தான். அந்த வீட்ல அவனும் ஒருத்தன். முகுந்தன் சின்ன பிள்ளையா இருந்தப்போ பக்கிரி அந்த வீட்டுக்கு மாடு மேய்க்கிற சின்ன பையனா வந்து சேர்ந்தான். வளர வளர அவனுக்கு வேலைகள் மாறுச்சு. அவன அங்க வேலைக்கு கொண்டு வந்து சேர்த்த அவனுடைய மாமா காலமானதும் பக்கிரி இங்கேயே தங்கிட்டான். இப்போ முகுந்தனோட வயசு தான் அவனுக்கும் இருக்கும். விளையாட்டு போல காலம் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ கடைசி புள்ளைக்கும் கல்யாணம் வந்துருச்சு. ஓடி ஆடி அலுக்காம சலிக்காம வேலை செய்றான் பக்கிரி. கடைசி புள்ள கண்ணன் மேல மோகத்துக்கு மத்த பிள்ளைங்கள் 2 பேரையும் விட அன்பும் பாசமும் அதிகம். ஆனாலும் என்ன, திருமணம் ஆகுற வரைக்கும் தானே அவளுக்கு அவன் புள்ள. அதுக்கு பிறகு யார் வீட்டுக்கோ அவன் மாப்பிள்ள. கணவனாவும் தந்தையாவும் மாறுனதும் மூத்தவங்கள போலவே அம்மா வீட்டுக்கு ஒரு 10 நாள் வந்து இருந்துட்டு ஓடி போயிருவான். அவனோடு வர்ற மருமகளும் யார் வீட்டுக்கோ வந்த விருந்து போல
பட்டும் படாமலும், ஒட்டியும் ஒட்டாமலும், சுடுமணல்ல நடக்கிறவள போல இருந்துட்டு போயிருவா. 3 புள்ளைகள பெத்து என்ன? அத வாழ வச்சு என்ன? இத்தன வயசுக்கு பிறகும் தனிக்கட்டையா வாழ வேண்டியிருக்கு. பேரளவுலயாவது ஒரு மருமகளோட இருந்து, மருமகளுக்கு மாமியாரா இருந்து வாழாம இது என்ன வாழ்க்கை? இந்த ஏக்கம், மோகத்துக்கு இன்னைக்கு நேத்து இல்ல. அவகிட்ட இருந்து விடுபட்டு, தனித்தனி குடும்பங்கள் பிச்சுக்கிட்டு பறந்து போகும்போது, அவ விடுற பெருமூச்சுலயும், அவ கண்களோட கண்ணீர் துளியிலயும் அந்த சாதாரண ஏக்கம், சாதாரண ஆசை, கரைஞ்சு கரைஞ்சு உள்ளத்தையும் கரைச்சுக்கிட்டே தான் இருக்கும். "நீ ஒரு பைத்தியம் மோகம்" அப்படின்னு கேலியா சிரிச்சுட்டு, வேறு ஒண்ணும் சொல்லாமலே போயிருவாரு முத்துசாமி. அவர பொறுத்தவரைக்கும் மோகம் மட்டும் இருந்தாலே போதும். அவளுடைய சமையல், அவளுடைய உபசாரம், அவளோட கையால பரிமாறுறது, அவளோட பேச்சு, வம்பு. அது போதும் அவருக்கு. வேறு யார் செய்தாலும் அவருக்கு பிடிக்கவும் பிடிக்காது. வெளியூர் போனாலும் அடுத்த வேள சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு ஓடி வந்துருவாரு அவரு. அப்படிப்பட்டவருக்கு எத பத்தி தான் என்ன கவலை இருக்க போகுது? அவர பொறுத்தவரைக்கும் மோகம் ஒரு பைத்தியம் தான். கண்ணனுடைய கல்யாணத்துக்கு 15 நாட்கள் தான் இருந்தது. மூத்தவன் முரளியும், அவன் மனைவி பிள்ளைகளும் வந்து சேர்ந்துட்டாங்க. சென்னையில இருந்து முகுந்தனும், 2வது மருமகளும், பிள்ளைகளும் 5, 6 நாள் கழிச்சு தான் வந்தாங்க. வேலை பார்க்குற மனைவிக்கு விடுமுறை கிடைக்காததால, முன்னாலேயே வர முடியலையாம். அவங்களோட அவங்க வீட்டு வேலைக்கார பொண்ணையும் இந்த தடவ அவங்க இழுத்துட்டு வந்திருந்தாங்க. அவ புதுசா வேலைக்கு வந்தவளாம். யாரும் இல்லாத அனாதையாம். வீட்டுக்கு வந்தவங்கள்ல மோகத்துக்கு உதவியா கூடமாட வேலை செய்ய முன் வந்தவ, அந்த வேலைக்கார பொண்ணு தமிழரசி மட்டும்தான். மருமகள்கள் 2 பேருக்கும் அவங்க அவங்க புள்ளைகள கவனிக்கவும், அவங்க கணவர்களோட கூடி பேசவும் தான் நேரம் இருந்தது. மொத்தத்துல அவங்கெல்லாம் ஏதோ இன்பச் சுற்றுலாவுக்கு வந்தவங்கள போல இருந்தாங்க. தமிழரசி ரொம்ப நல்ல பொண்ணா தெரிஞ்சா. எவ்வளவு வேலையானாலும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம, புன்னகையோடையும், கலகலப்பான பேச்சோடையும், எந்த வேலையிலயும் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு செய்தா. அவளுக்கு கொஞ்சம் வயசு தான் இருக்கும். என்ன வயசுன்னு அவளுக்கே தெரியாதாம். ஆனா ஏதோ ஒரு வகை கணக்குல 17க்கு மேல தாண்டாதுன்னு சொன்னா. ஆனா அனுபவத்துல 40 தாண்டினவள போல பேசினா. புத்திசாலி பொண்ணுன்னு மோகமே பாராட்டுற அளவுக்கு அவளுடைய வேலை திறமை இருந்தது. எதுக்கு எடுத்தாலும் தமிழரசி, தமிழரசி அப்படின்னு கூப்பிட்டு வேலைகள அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா மோகம். அதுல பக்கிரிக்கு கூட கொஞ்சம் பொறாமையா இருந்தது. மோகத்தோட அன்பு வேற இடத்துக்கு மாறிட்டது மாதிரி அவன் உணர்ந்தான். புது வேலைக்காரி தனக்கே ஒரு இடத்த பறிச்சுக்கிட்டது அவனுக்கு ஆற்றாமையா இருந்தது. காரணம் இல்லாமலே அவகிட்ட சண்டைக்கு போனான் அவன். ஆனா அவனுடைய சண்டைய பத்தி அவ கவலைப்பட்டவளா தெரியல. அவன் தன்னை வெறுத்தாலும் தமிழரசி தானே தவறு செய்துட்ட மாதிரி, தானே திருத்திக்கிற மாதிரி அவன்கிட்ட பணிவோடையும், அன்போடையும் நடந்துக்கிட்டா. அந்த வீட்டுக்கு தானே உரிமை உள்ளவன் மாதிரியும், தானே பொறுப்புள்ளவன் மாதிரியும் பக்கிரி நடந்துக்கிட்டான். அவனுடைய கடுமை சில சமயங்கள்ல எல்லை மீறி கூட போயிரும். மோகமே ஒரு தடவ பக்கிரிய கூப்பிட்டு அவன கண்டிச்சா. "என்ன பக்கிரி, ஓயாம உனக்கு தமிழரசி கிட்ட சண்டையும் சச்சரவும்? பாவம் அவ நல்ல பொண்ணு" அப்படின்னு சொன்னா அவ. "நானம்மா சண்டை போடுறேன்? புது வேலைக்காரி வந்ததும் என்னையே உங்களுக்கு பிடிக்காம போயிருச்சு போல இருக்கு. அந்த பொண்ணு தான் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டைக்கு வருது. அது தெரியுமா உங்களுக்கு?" அப்படின்னு கத்துனான் பக்கிரி. "எனக்கு எப்படிடா தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு மோகம் சிரிச்சா. "ஆமா, உங்க 2 பேருக்குள்ள என்ன சண்டை? எதுக்கு அவ உன்கிட்ட சண்டைக்கு வந்தா?" அப்படின்னு கேட்டா. "அம்மா, நான் சும்மா இருக்கும்போதே என்ன திட்டுறாம்மா அவ. அந்த புது வேலைக்காரி ஏதோ பட்டணத்துல இருந்து வந்து குதிச்சுட்ட மாதிரி பேசுறா. எனக்கு நாகரிகமா நடந்துக்க தெரியலையாம். நாகரிகமா பேசத் தெரியலையாம். அவகிட்ட கொடுமையா நடந்துக்கிறேனாம். எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய சுள்ளுன்னு வச்சுக்கிட்டு கடுப்பா இருக்கேனாம். ஏம்மா, நான் அப்படியா இருக்கேன்?" அப்படின்னு கேட்டான் பக்கிரி. அப்போ அந்த பக்கமா வந்து எட்டி பார்த்த தமிழரசியையும் தான் பக்கத்துல கூப்பிட்டா மோகம். அவளும் என்னவோ ஏதோன்னு அஞ்சி நடுங்கி வந்து நின்னுகிட்டு இருந்தா. மோகம் பக்கிரி கிட்ட, "நீ தான் தமிழரசி கிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துக்கிட்டா தான் என்ன? உன்ன போலத்தானே அவளும். அவளோட மனசு மட்டும் வருத்தப்படாதா? அவளோட மனசு அன்புக்காக ஏங்குது. இதோ நான் இருந்து ஏங்கிக்கிட்டு இருக்கேனே. மருமக 2 பேர் வந்தும், ஒருத்தி கூட என் கூட இல்லாம போனதுக்கு நான் ஏங்குறேனே. இப்ப வரப்போற 3வது மருமகளும் வந்த 1 வாரத்துல கண்ணனோட தனிக்குடித்தனம் போயிற போறா. அதுக்கு பிறகு நானும், நீயும், அவரும் தான் இங்க இந்த வீட்ல இருக்க போறோம்.
அத நெனச்சு இப்பவே நான் எவ்வளவு ஏங்குறேன் தெரியுமா? அதுபோல தான் தமிழரசியும் ஒருத்தி. அன்புக்காக ஏங்குற அவளுடைய மனச புரிஞ்சுக்காம, அவ சண்ட போடுறதா நீ நெனச்சுக்கிற. நீ தான் அவகிட்ட அன்பா பேசி, அன்பா பழகேன். மோகன் தன்னுடைய கலக்கத்த அடக்கிக்கிட்டு, பக்கிரி கிட்ட அப்படி சொன்னான். ஆனா அவளுடைய கண்கள் அத காட்டிக் குடுத்துருச்சு. இந்த புது வேலைக்காரி வந்து தன்னுடைய அம்மாவையும் கலங்க வச்சுட்டாளேன்னு கோபம் கோபமா வந்தது பக்கிரிக்கு. ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டான். அன்பா பழகுறதாவது மண்ணாவது. எனக்கு அதெல்லாம் தெரியாதும்மா. என்கிட்ட இந்த பொண்ணு ஒண்ணும் பேச வேண்டாம், பழக வேண்டாம். அது அது வேலைய பார்க்கட்டும். நான் என் வேலைய பார்த்துக்கிறேன். நான் காட்டான் தான். நாகரிகம் தெரியாதவன் தான். எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் போதும். என்னோட வேலை என்னோடயே இருக்கட்டும். அதுல இந்த பொண்ணையும் சேர்ந்து வந்து செய்ய சொல்ல வேணாம். அப்படின்னு கண்டிப்போட சொன்னான் அவன். மோகன் தமிழரசி கிட்ட, "ஏன் தமிழரசி, பக்கிரிக்கு நாகரிகம் தெரியலன்னு நீ சொன்னியா?" அப்படின்னு கேட்டா. "நான் அப்படி சொல்லலீங்கம்மா. தலைய காடு மாதிரி வச்சுக்கிட்டு, அதுல எண்ணெயும் தடவாம, புளி புடிச்ச மாதிரி முண்டாசு கட்டிக்கிட்டு எதுக்கு இருக்கணும்? கொஞ்சம் கட்டையா முடிய வெட்டிக்கிட்டு, அப்பப்போ எண்ணெய தடவி சீவிக்கிட்டு சுத்தமா இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். அதுக்கு தாம்மா இவர் கோவப்படுறாரு." அப்படின்னு சொல்லிட்டு தலைய குனிஞ்சா தமிழரசி. விட்டா அவ அடுத்த வினாடியே அழுதுருவா போல இருந்தது. "ஏன்டா, அந்த பொண்ணு இப்படி சொன்னதுக்காகவாடா நீ சண்ட போட்ட?" அப்படின்னு மோகம் பக்கிரி கிட்ட கேட்டா. "நான் எப்படி இருந்தா இந்த பொண்ணுக்கு என்னம்மா வந்துச்சு? நீங்க சொல்லுங்கம்மா எனக்கு. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். இந்த பொண்ணு யாரு எனக்கு சொல்றதுக்கு? இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போறது தானே?" அப்படின்னு ஆத்திரத்தோட கேட்டான் பக்கிரி. "ஓ! அவளும் போறவ தானா? என் மருமகளுக 3 பேரும் போயிருவாங்க. இவளும் போயிருவா. இல்லையா?" "ஆமா. நாளைக்கு போறவளுக்கு, இன்னைக்கு உன்ன பத்தி சொல்றதுக்கு என்ன வந்தது?" அப்படின்னு கேட்டுட்டு சிரிச்சா மோகம். பிறகு பக்கிரிய பார்த்து சொன்னா. "நான் இவ்வளவு காலமா உன்ன சரிவர கவனிக்காமலே இருந்தத, இப்பதான்டா உணர்றேன். தமிழரசி சொல்லித்தான் எனக்கே புரியுது. சரி, நீ போ. சொன்னத செய்யி. எதிர்த்து பேசாத." அப்படின்னா மோகம். பக்கிரி அதுக்கு பிறகு ஒண்ணும் சொல்ல முடியாம, தமிழரசிய வெறுப்போட பார்த்துட்டு போயிட்டான். அவன் போனதும், மோகம் சிரிச்சுக்கிட்டே தமிழரசி கிட்ட சொன்னான். "தமிழரசி, அவன் வெறும் முரட்டு பய. கொஞ்சம் கொஞ்சமா நீ தான் அவன திருத்தி கொண்டு வரணும். போக போக அவனுடைய குணம் உனக்கு புரியும். தங்கம்னா தங்கம் அவன்." அப்படின்னா. தமிழரசி தலைய நிமிர்ந்து அவள பார்த்தா. பிறகு தலைய குனிஞ்சுகிட்டு, "எனக்கு என்னங்கம்மா வந்தது? இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போறவ தானே நான்." அப்படின்னா அவ. "அது கிடக்கட்டும். நீ போகும்போது பார்த்துக்கலாம். உனக்கு இந்த ஊர் புடிச்சிருக்கா தமிழரசி?" அப்படின்னு கேட்டா மோகம். "ஏம்மா அப்படி கேட்கிறீங்க?" அப்படின்னா தமிழரசி. "இல்ல, நீ பட்டணத்துல இருந்தவளாச்சே, அதான் கேட்கிறேன்." அப்படின்னா மோகம். "எனக்கு இந்த ஊரு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்குமா. நெருக்கடி இல்ல, சத்தம் இல்ல, பரபரப்பு இல்ல. காவேரியில தண்ணி போற மாதிரி எவ்வளவு அழகா நிம்மதியா இருக்கு இந்த ஊர்ல. இந்த ஊர காட்டிலும் உங்கள எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு." அப்படின்னா தமிழரசி. "அப்படியா? அது சரி. பக்கிரிய புடிச்சிருக்கா உனக்கு?" அப்படின்னு குறும்பா புன்னகையோட கேட்டா மோகம். "எனக்கு ஒண்ணும் இல்லையே." அப்படின்னு சொல்லிக்கிட்டே தலைய குனிஞ்சா தமிழரசி. "பிறகு அவன் எப்படி இருந்தா உனக்கு என்னவாம்?" அப்படின்னு கேட்டா மோகம். "ஏதோ கொஞ்சம் சுத்தமா இருந்தா தானே நம்ம வீட்டுக்கு வர்றவங்க, போறவங்களுக்கும் அழகா இருக்கும். இல்லீங்களாம்மா? அதனால தான் அவர கொஞ்சம் சுத்தமா இருக்க சொன்னேன். அவ்வளவுதான்." அப்படின்னா தமிழரசி. "ஆமா, ஆமா. நீ சொல்றதும் சரிதான். அவன நீ தான் திருத்தணும். அவன நீ கொஞ்சம் கவனிச்சு அவனுக்கு சொல்லிக் குடு. நான் மத்தத கவனிச்சுக்கிறேன். அவன் கோவிச்சுக்கிறானே, சண்டை போடுறானேன்னு கவலைப்படாத. உண்மையில அவன் ரொம்ப நல்லவன்." அப்படின்னு சொன்னா மோகம். அடுத்து 1 வாரம் ஓடிப் போச்சு. "அட! நம்ம பக்கிரியா இது? பார்க்கறதுக்கு மாப்பிள்ளைய போல இருக்கானே! கண்ணன் மாப்பிள்ளையா, பக்கிரி மாப்பிள்ளையான்னு தெரியாத அளவுக்கு மாறிப் போயிட்டானே!" அப்படின்னு கேலி பேசுனான் முரளி. "ஆமா, அவனும் இப்போ மாப்பிள்ளை மாதிரி இருக்கத்தான் ஆசைப்படுறான். எங்க வீட்டு வேலைக்கார பொண்ணு தமிழரசி இங்க வந்ததுல இருந்தே பக்கிரி மாறிப் போயிட்டான்." அப்படின்னா முகுந்தன். "அப்போ தமிழரசி அப்படி என்ன சொக்கு பொடி போட்டா பக்கிரிக்கு?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்தா முகுந்தனுடைய மனைவி. "நீங்க எல்லாரும் இப்படி பேசுனா எனக்கு கெட்ட கோபம் வந்துரும். ஆமா, நான் ஒண்ணும் உங்க வீட்டு தமிழரசிக்காக மாறிப் போகல. அம்மா சொன்னாங்க, நான் இப்படி இப்படி நடந்துக்கணும்னு. அவங்க சொன்னத நான் செய்றேன்."
அவ்வளவுதான். நீங்க வேணும்னா அம்மா கிட்டயே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கிரி அங்கிருந்து ஓடி போயிட்டான். அத பார்த்து அவங்க சிரிச்சாங்க. தோட்டத்துல துணிய உலர்த்திக்கிட்டு இருந்த தமிழரசியும் சிரிச்சுக்கிட்டு இருந்தா. தமிழரசிய தனியா பார்த்தப்போ, சிரிப்பு என்ன வேண்டியிருக்கு ஒரு பொம்பளைக்கு தனியா நின்னுக்கிட்டு? அவங்க தான் சிரிக்கிறாங்க உள்ள. இங்கேயும் என்ன சிரிப்பு? இந்த சிரிப்பெல்லாம் இன்னும் எத்தன நாளைக்கு? அப்படின்னு ஜாடையா கேட்டுக்கிட்டே மாட்ட புடிச்சு தொட்டிக்கு பக்கத்துல கட்டி போட்டான் பக்கிரி. இந்த ஊர்ல நல்லதுக்கு சொன்னா தான் குத்தம்ன்னா, சிரிச்சா கூட குத்தமா? அடியம்மா! நல்ல ஊரு, நல்ல மனுஷங்க அப்படின்னு மறுபடியும் சொல்லிட்டு சிரிச்சா தமிழரசி. அத்தோட இப்பத்தான் உன்ன பார்த்தா அவர மாதிரி அழகா இருக்கு அப்படின்னு திரைப்பட நடிகர் ஒருத்தர குறிப்பிட்டு அவ சொன்னா. உடனே பக்கிரி, இருக்கும் இருக்கும். நீயும் அவ மாதிரி நெனைப்போ அப்படின்னு அவனும் போட்டியா நடிகை ஒருத்தியுடைய பெயர சொன்னான். அப்போ, ஓஹோ! சினிமா உலகமே நம்ம வீட்ல தான் இருக்கு போல இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே அங்க வந்த மோகத்த பார்த்ததும் 2 பேரும் திடுக்கிட்டு ஓடி போக முயற்சி பண்ணாங்க. கண்ணனுக்கு திருமணம் நல்லபடியா முடிஞ்சுது. ஒரு வாரத்துக்கு பிறகு மெல்ல மெல்ல விருந்தினர் கூட்டமும் கலைஞ்சு போயிருச்சு. முரளியும் முகுந்தனும் கண்ணனுக்கு கோயமுத்தூர்ல அவனுடைய மாமனார் ஏற்பாடு பண்ணியிருந்த வீட்ல அவன் புதுக்குடித்தனம் போறதுக்கு வேண்டிய காரியத்த கவனிக்க போயிருந்தாங்க. மோகத்துக்கு தன்னுடைய புது மருமக தன்னோட 1 மாசமாவது இருந்துட்டு போகணும்னு ஆசை. ஆனா கண்ணனுக்கு விடுமுறை இல்லையாம். அவனுடைய மனைவிக்கும் இங்க கிராமம் பிடிக்கலையாம். மோகம் சிரிச்சுக்கிட்டா. பிறகு தனிமையில கண்ணீர தொடச்சுக்கிட்டா. 3வது மருமக விடை பெற்றுக்கிட்டு போகும்போது மோகத்த தன்னோட வந்து இருக்கும்படி கூப்பிட்டா. அறுவடை முடியட்டும்மா, வர்றேன் அப்படின்னு பெருமூச்சோட சொன்னா மோகம். அடுத்த நாளே முரளியும் முகுந்தனும் அவங்க அவங்க பரிவாரங்களோட ஊருக்கு புறப்பட ஆயத்தமாயிட்டாங்க. பக்கிரி எல்லாருக்கும் மூட்டை கட்டி விட்டான். தமிழரசியும் உதவி செய்தா. அத்தோட தானும் புறப்பட்டா. வெளியில 3 மாட்டு வண்டிகள் தயாரா நின்னுது. மருமகள்கள் 2 பேரும் வண்டிக்குள்ள ஏறி உட்கார்ந்துட்டாங்க. குழந்தைகள அதட்டி அடக்கி வைக்க முயற்சி பண்ணாங்க. நானும் வரேங்கம்மா அப்படின்னு தமிழரசி மோகத்துக்கிட்ட சொன்னா. அவளுடைய பார்வை வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தோட்டத்தையும் ஆராய்ஞ்சுது. பக்கிரி எங்கேயுமே கண்ல படல. அப்போ முகுந்தா அப்படின்னு கூப்பிட்டா மோகம். என்னம்மான்னு கேட்ட முகுந்தன் கிட்ட, நீ தமிழரசிய இங்க விட்டுட்டு போப்பா. அவ இங்கேயே இருக்கட்டும். நீ வேணும்னா அங்க வேற வேலைக்கார பொண்ணா பார்த்து அமர்த்திக்கோ அப்படின்னு அழுத்தமான குரல்ல சொன்னா. அத கேட்டு முகுந்தன் மட்டும் இல்ல, எல்லாருமே திகைச்சு போனாங்க. மோகன் தொடர்ந்து பேசினா. எனக்கு துணையா அவ இங்க இருக்கட்டுமே. நீ வேற ஆள அமர்த்திக்கோயேன். தமிழரசி இங்க என்னோட தான் இருக்கணும். 3 மருமகள்கள் இருந்தும் ஒருத்தரும் என் கூட இல்ல. எல்லாம் பேரளவுக்கு தான். இவளாவது என் கூட இருக்கட்டும் அப்படின்னா அவ. என்ன மோகம்? மருமகளுக்கு பதிலா தமிழரசிய வச்சுக்க போறியா? அப்படின்னு கிண்டலா கேட்டுட்டு சிரிச்சாரு முத்துசாமி. மருமகளுக்கு பதிலா மட்டும் இல்லைங்க. மருமகளாவே ஆக்கிக்க போறேன் அப்படின்னா மோகம். நீ என்ன சொல்ற? அப்படின்னு கேட்டாரு முத்துசாமி. எல்லாருடைய கவனமும் மோகத்து மேலேயே இருந்தது. ஆமா. எனக்கு வீட்டோட இருக்கிற மருமகளா தமிழரசி தான் இருக்க போறா. அவள பக்கிரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். வீட்டோட இருக்கிற மகன் அவன். வீட்டோட இருக்க போற மருமக தமிழரசி. என்னோட இந்த ஆசைய கூட யாரும் தடுத்துறாதீங்க அப்படின்னு சொன்ன மோகம் தமிழரசி பக்கத்துல போய் அவளுடைய கைய பிடிச்சுக்கிட்டா. வாம்மா தமிழரசி, ரொம்ப சாதாரணமா வந்து அழைக்கிறேனேன்னு வருத்தப்படாத. உன்னை கண்ணுக்கு கண்ணா வச்சு வாழ வைக்கிறேன். நீ தான் என்னுடைய 4வது மருமக. வா உள்ள. நீ தான் என்ன கடைசி வரைக்கும் பிரியாம இருக்கக்கூடியவ அப்படின்னு அவள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக முயற்சி பண்ணா. என்ன விளையாட்டு இது மோகம்? தமிழரசியோட சம்மதத்த தெரிஞ்சுக்காம இது என்ன பைத்தியக்காரத்தனம்? அப்படின்னாரு முத்துசாமி. எனக்கு அவள பத்தி நல்லா தெரியுங்க. நீங்க சும்மா இருங்க. நாளைக்கே ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம ஊர் கோயில்லயே பக்கிரிக்கும் தமிழரசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலைய பாருங்க. இல்லன்னா எனக்கு இருக்கிற ஏக்கத்துல உண்மையிலேயே பைத்தியமாயிருவேன் அப்படின்னா அவ. அவளுடைய இயல்பு அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுக்கு மேல அவங்க யாரும் ஒண்ணும் சொல்லல. இந்தா தமிழரசி உன்னோட பையி, ஊருக்கு போயி உன்னுடைய திருமண பரிச நாங்க அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு அவகிட்ட பைய எடுத்து குடுத்தா முகுந்தன். வண்டிகள் கலகலப்பா புறப்பட்டது. தோட்டத்திலிருந்து மெதுவா வந்து எட்டி பார்த்தான் பக்கிரி. அவனுக்கு ஒண்ணும் விளங்கல.
பக்கத்துல நின்ன தமிழரசிய பார்த்துட்டு, "என்னம்மா இது? வண்டியெல்லாம் போயிட்டுது. இந்த பொண்ணு இங்கேயே பைய வச்சுக்கிட்டு நிக்குதே! இத அழைச்சுட்டு போக மறந்துட்டாங்களா?" அப்படின்னு திகைப்போட கத்துனான். "ஏன்டா பக்கிரி, என்னோட 4வது மருமகளையும் பிரிக்க பார்க்கிறியா என்ன விட்டு? அத போல ஏதாவது செய்துட்ட, உன்ன தொலைச்சு கட்டிருவேன் தொலைச்சு." அப்படின்னு செல்லமா அவன கடிஞ்சுக்கிட்டா மோகம். "என்னம்மா இது? 4வது மருமகளா?" அப்படின்னு கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டான் பக்கிரி. "போடா, போய் வேலைய பாரு. தமிழரசி புறப்படுற நேரத்துல அந்த பிரிவ தாங்கிக்க முடியாம தானே நீ தோட்டத்து பக்கம் போயிட்ட. எனக்கா தெரியாது?" அப்படின்னு கேட்டா அவ. "நான் ஏதோ வேலையா போனேன். யாரு ஊருக்கு போனா என்ன, போகாட்டி எனக்கு என்னம்மா? நான் தோட்டத்து பக்கம் போனதுக்கும், இந்த பொண்ணு ஊருக்கு போகாததுக்கும் என்னம்மா சம்பந்தம்?" அப்படின்னு கேட்டான் பக்கிரி. "அதுதான்டா மனசு சம்பந்தம். போடா பேசாம. இப்படியே வாழ்நாள் முழுக்க தனிக்கட்டையாவே ஓட்டிறலான்னு பார்க்கிறியா? இனிமே அது நடக்காது. எனக்கு 4வது மருமக வந்தாச்சு. என்ன விட்டு பிரியாம, என்னோடயே இருக்க போற மருமக. போடா வழிய விட்டு" அப்படின்னா மோகன். மோகன் சொன்ன பிறகும் மேலும் மேலும் அவகிட்ட விளக்கம் கேட்டுக்கிட்டு நின்னான் பக்கிரி. தமிழரசி சிரிச்சுக்கிட்டே உள்ள ஓடிட்டா. கதை முடிவடைந்தது. இந்த கதைய பற்றி உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.